எப்போவுமே இட்லிக்கு சாம்பார் சட்னின்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சா, கண்டிப்பாக இந்த கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா தான் செய்ய போகிறோம். கடப்பா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் பாசிப்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதோட 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றி லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுருங்க. அடுப்பில் சட்டியை வச்சுக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போது தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். என்கிட்ட கசகசா இல்லை, உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு வேக வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லிக்கு தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது, இப்படி ஊற்றி நல்லா சாப்பிடணும்.